अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். கருணையை தன் மீது கடமையாக்கி கொண்ட எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே சத்திய மார்க்கமாம் இஸ்லாத்தின் செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய வேதமான திருக்குர்ஆனின் போதனைகளாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உபதேசங்களாகவும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற செய்தி என்னவென்றால், கல்வி என்பது குறித்து இஸ்லாம் வைக்கின்ற கண்ணோட்டம் என்ன, கல்வி குறித்து இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல் என்ன என்பது குறித்தான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக கல்வியை பொறுத்தவரையில் மனித வாழ்க்கைக்கு கல்வி என்பது எந்த அளவு இன்றியமையாதது என்பதை குறித்து நாம் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சின்ன உதாரணம் மூலம் சொல்லிவிடலாம். பொதுவாக சிறுவர்களுக்கு இல்ல சிறுமிகளுக்கு, இளைஞர்களுக்கு நாம் ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று கூறப்பட்டால் பொதுவாக எப்படி உபதேசம் செய்வோம்? நீ நல்லா படிக்கணும், படிச்சு பெரிய ஆளா வரணும். இந்த உபதேசம் தான் எல்லோரும் எடுத்த உடனே செய்யக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்கும். இப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், மனித வாழ்க்கைக்கு கல்வி என்பது இன்றியமையாத அத்தியாவசியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதனாலதான் நம்ம அந்த உபதேசம் செய்யும் போது கல்வி குறித்த உபதேசத்தை நாம் வைக்கின்றோம். பொதுவாக மனித வாழ்க்கையில் எதுவெல்லாம் அத்தியாவசியமானதோ, எதுவெல்லாம் முக்கியமானதோ அது குறித்து பேசுவதற்கும் ஒரு வழிகாட்டலை கொடுப்பதற்கும் இஸ்லாம் என்றுமே தவறியதில்லை. இஸ்லாம் மனித வாழ்க்கைக்கு முக்கியமானதற்கு சரியான வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் இஸ்லாம் கல்வி குறித்து என்ன வழிகாட்டுதலை தருகிறது என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த கல்வி குறித்து நாம் போவதற்கு முன்பு இஸ்லாத்தின் சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டால்தான் நாம் அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை, அதனுடைய தாக்கத்தை, நாம் அந்த செய்திகளின் தன்மையை நாம் மிக சரியான கோணத்தில் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இஸ்லாம் தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்கின்றது என்றால், இந்த மார்க்கம் உலக மக்கள், மனிதர்கள் அனைவருக்குமான ஒரு மார்க்கம். இது ஒரு குறிப்பிட்ட நாட்டினருக்கோ, ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவர்களுக்கோ, ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கோ, ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கோ இந்த மார்க்கம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற விதம் மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமான வழிகாட்டல். இதை இஸ்லாம் தெள்ள தெளிவாக முன்வைக்கிறது. முதலில் இந்த வழிகாட்டுதலை பொறுத்தவரையில் இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக மக்கள் மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் இது வழிகாட்டுதல் என்றால், மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்தையும், பெரும்பான்மையினர் ஒரு காரியத்தை, ஒரு நடைமுறையை செய்கிறார்கள். அந்த நடைமுறையும் காரியத்தையும் இஸ்லாம் தன்னுடையதாக ஏற்றுக்கொள்ளுமா என்றால் ஏற்றுக்கொள்ளாது. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், இப்ப பெரும்பான்மையினர் ஒரு காரியத்தை செய்யறாங்க. இப்ப உலக மக்கள்ல நிறைய மக்கள் ஒரு நடைமுறை, ஒரு காரியத்தை செய்யறாங்க. இதுதான் இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்ளுமா, இந்த நடைமுறை அங்கீகரிக்குமா என்றால், இஸ்லாம் அந்த நடைமுறையை அங்கீகரிப்பதற்கு சில நிபந்தனைகளை முன்வைக்கும். என்ன நிபந்தனை? அது அந்த நடைமுறை, அந்த நிகழ்வு இயற்கை விதிகளுக்கு மாறாமல் இருக்க வேண்டும், இயற்கை மரபை மீறாமல் இருக்க வேண்டும், மனித நியதிகளுக்கு முரண்பட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த நடைமுறையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும். இல்லை என்றால் இஸ்லாம் அதை புறம் தள்ளிவிடும்.
இதை புரிந்து கொள்ளுமாறு சொல்ல வேண்டும் என்றால், திருமணம் என்ற ஒரு நிகழ்வு இருக்கின்றது. திருமணத்தை பொறுத்தவரையில் இது இயற்கை மரபு, மனித வாழ்வின் நியதி, எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். திருமணம் என்பது மனிதனுக்கான அத்தியாவசியமான ஒன்று. இப்ப திருமணம் என்ற இந்த நிகழ்வை எல்லாரும் செய்கிறார்கள், இஸ்லாமும் ஏற்றுக்கொள்ளும். திருமணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, இதை நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப திருமணம் என்ற அந்த நடைமுறை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் மக்கள், பெரும்பான்மையான மக்கள் செய்யக்கூடிய முறையில் அந்த திருமணத்தை வைக்குமானால் வைக்காது. இப்ப திருமணம் எப்படி நடக்குது? திருமணம் என்றாலே வரதட்சணை அங்கு முன்னிலைப்படுத்தப்படும். திருமணம் என்றாலே ஆடம்பரங்கள் அங்கு வைக்கப்படும். திருமணம் என்றாலே சில லட்சங்கள் சில கோடிகள் இல்லாமல் திருமணமே இல்லை என்ற நிலை இன்றைக்கு இருக்கின்றது. இந்த நடைமுறையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுமா என்றால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. இஸ்லாம் திருமணத்தை பொறுத்தவரையில் பெண்ணிடமிருந்து பணம் வாங்குவதை அறவே முற்றிலுமாக தவிர்த்துவிடும். மணமகன் தான் பணம் கொடுத்து முடிக்க வேண்டும். அந்த பணத்தை பொறுத்தவரையில் மணமகள் நிர்ணயிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. இது முற்றிலும் மாற்றம். மணமகள் தான் அதை நிர்ணயிக்கணும் அந்த பணத்தை. இப்ப இந்த உலக நடப்புக்கு இது மாற்றமா இருக்கா இல்லையா? திருமணத்தை ஏற்றுக்கொள்ளும், பெரும்பான்மையினர் செய்யக்கூடியதை இந்த இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுமா என்றால் இது இயற்கை மரபை மீறுகிறது. மனித நியதியை, ஒரு பெண்ணை கசக்கி பிழிந்து அந்த பணத்தை வாங்கி செய்வது என்பது மனித நியதிக்கு மாற்றமானது. ஆக இதை இஸ்லாம் புறந்தள்ளிவிடும். அடுத்தது வியாபாரம். வியாபாரத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு வியாபார நடைமுறை என்பது எப்படி இருக்கின்றது? வியாபாரம் என்றால் எங்க வட்டி தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. பைனான்ஸ் வாங்கி தான் வியாபாரமே. இங்கே இஸ்லாம் வட்டியை ஏற்றுக்கொள்ளும் என்றால் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராம், தடுக்கப்பட்டதாகிவிட்டது. ஆக பெரும்பான்மையினர் இப்படி செய்கிறார்கள் என்பதற்காக இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளும் என்றால் ஏற்றுக்கொள்ளாது. இந்த உதாரணத்தை புரிந்து கொண்டாலே நாம் சொல்லக்கூடிய செய்தியின் தன்மையை புரிந்து கொள்ளலாம். இந்த கண்ணோட்டத்தில் தான், இதனுடைய அந்த ஆங்கிள் தான் இஸ்லாம் கல்வியை பார்க்குது. எப்படி இப்போது கல்வியின் நடைமுறை எப்படி இருக்கின்றது? நாம படித்த கல்வி, நம்முடைய பிள்ளைகள் இப்ப படித்துக் கொண்டிருக்கின்ற கல்வி எப்படிப்பட்ட கல்வி? சற்று பார்த்தோமானால் ஒரு 2.5 வயசு 3 வயசு ஆன உடனே அந்த பிள்ளைக்கு கல்விக்கூடத்தை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். இது நடைமுறையில் உள்ளது. முதல்ல அந்த பிள்ளைக்கு நாம செய்யறது என்ன? ஒரு 2.5 வயசு, இப்பெல்லாம் 2.5 வயசு பிரிகேஜின்னு கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம். அந்த 2.5-3 வயசுல வைத்துக் கொள்வோமே, 3 வயசுல கொண்டு போய் சேர்க்கிறோம். ஒரு வருஷம் பிரிகேஜி, அடுத்த வருஷம் யூகேஜி, எல்கேஜி, 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, இப்படி போய் 10ஆம் வகுப்பு வரையில் அந்த பிள்ளை படிக்கிறது. 10ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு வைக்கப்படுகிறது. இந்த இதுல ஒரு 3 வருஷம், அதுல ஒரு 10 வருஷம், 13 வருஷம் இந்த கல்வியை பயிலுது அந்த பிள்ளை. பயின்றவுடன் அந்த 10வது பொது தேர்வு முடிந்தவுடன் அடுத்து என்ன? +1 +2. இதானுங்க கல்வியோட நடைமுறை. இப்ப இங்க நம்ம நாட்டில் உள்ள கல்வியோட நடைமுறை. அந்த +1 +2 அதுல ஒரு 2 வருஷம், இது ஒரு 13, அது ஒரு 2, எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம். கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் கால் பாகத்தை அந்த பிள்ளை இந்த படிப்புல செலவு பண்ணுது. அந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் கால் பாகத்தை செலவு பண்றான். 15 வருஷம் படிச்சுட்டு +2 முடிச்சவன, அந்த பொது தேர்வை முடிச்சவன, மேல் படிப்புக்காக, அந்த பட்ட படிப்புக்காக அடுத்தது போறான், அடுத்த நிலைக்கு போறான். இப்படி போகும்போது 15 வருஷம் படிச்சிருக்கிறான். என்ன படிச்சிருக்கிறான்? தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பகுதியை செலவு பண்ணி கல்வியை கற்றிருக்கின்றான். இப்ப இவனுடைய நிலை எப்படி இருக்கணும்? இந்த 15 வருஷம் செலவு பண்ண அந்த மாணவனுடைய நிலை, மனிதனின் நிலை எப்படி இருக்கணும் என்றால், அவன் தான் ஒழுக்கத்தின் சிகரமா இருக்கணும், நாகரிகத்தின் உச்சத்தில் அவன் இருக்கணும், நடைமுறைகளில் அவனுடைய பங்கு மிக சிறப்பானதா இருக்கணும். எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, 15 வருஷம் படிச்சுட்டு பட்ட படிப்புக்கு கல்லூரிக்கு போறாருங்க அந்த மாணவர். போற மாணவர்களை பாத்தீங்கன்னா கல்லூரியில நுழைஞ்சு அங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த படிப்புல அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அந்த முதல் வருட மாணவர் சேர்றாரு பாத்தீங்களா, அவங்கள ரேகிங்கிற பேர்ல காட்டு மிராண்டித்தனத்தின் உச்சக்கட்டம் அங்க நடைபெறுது. எந்த அளவுக்குன்னா, அந்த நம்ம சொல்லி எல்லாம் உங்களுக்கு தெரியும், ரேகிங்கிற பேர்ல நாட்டில் ஒரு சட்டம் போட்டு அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு ரேகிங் என்ற கொடுமை நடக்குது. செய்யறது யார்? 15 வருஷம் படித்து விட்டு போன
ஒரு மனிதன் செய்கிறார். இன்னும் சொல்லப்போனா இதனுடைய இந்த தீவிரத்தின் உச்சத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, சில நாட்களுக்கு முன்பு, சில மாதங்கள், சில காலத்துக்கு முன்பு தொலைக்காட்சிகளை நாம் ஒரு நிகழ்வை பார்த்தோம். சட்டக்கல்லூரியில் நடந்த ஒரு நிகழ்வு. சக மாணவரை மற்ற மாணவர்கள் அந்த தாக்கப்பட்ட விதம், அது படித்தவர்கள் செய்கிற விஷயம். அது நம்ம பார்த்தோம்ல, எந்த அளவுக்கு காட்டு மிராண்டிகள் கூட அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மாணவர் தாக்கப்படுகிற பார்த்தவர்கள் நெஞ்சுகள் பதறின. இன்னும் இது மனிதாபிமானமா? ஒரு மனிதன், நாகரிக மனிதன் செய்யக்கூடிய காரியமா? அப்ப இந்த 15 வருஷம் படிப்பு இவர்களுக்கு என்னத்தங்க கத்துக் கொடுத்துச்சு? வாழ்க்கையில பெரும் பகுதியை செலவு பண்ணி இருக்கிறார். என்னத்தை கத்துக் கொடுத்துச்சு? இதை பார்த்து அது அடுத்தது போனீங்கன்னா, மதுவுக்கு அடிமையாவதே அந்த கல்லூரி பருவத்தில். நன்றாக தெரியும், மது என்பது உடலுக்கு கேடு விளைவிப்பது. நாட்டில் மது விலக்கு என்ற சட்டம் போடுறாங்க. அப்ப நல்லா தெரியுது. இருந்தும் அது கேடு என்று தெரிந்தும், ஒழுக்கக்கேடு என்று அறிந்தும் செய்வதெல்லாம் யார்? மாணவ சமுதாயம். அதில் விழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதை விட்டுட்டு போனீங்கன்னா, பெண்களை இவர்கள் நடத்துகின்ற விதம், ஏதாவது ஒரு கண்ணியம் இருக்காங்க அதுல? நீங்க பார்க்கலாங்க, இந்த ஊர்லயே பார்க்கலாங்க. ஒரு சாயந்தரம் அந்த மற்ற பள்ளிக்கூடங்கள், அதாவது பெண்கள் படிக்கின்ற பள்ளிக்கூடங்கள் விடக்கூடிய அந்த 4:20 மணிக்கு, 4:20 விடக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் மாணவிகள் அந்த அவருடைய வாகனத்தில் வரக்கூடிய நேரத்தில் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மாணவிகள் அப்படி உரசுற மாதிரி போறதும், அவர்களை அந்த டீசிங் பண்றதும், இதை கண்டு அந்த மாணவிகள் பதறி போய் கீழே உழுவுறதும். சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. கீழே விழுந்ததுல பின்மண்டையில் அடிபட்ட அந்த பெண் தஞ்சாவூர் ஆஸ்பத்திரியில் கிடந்தாங்க. சிந்திச்சு பாருங்க, என்னங்க இந்த படிப்பு இவங்க கத்துக் கொடுத்துச்சு? நாம கேட்கிறோம், சிந்திக்கணும். அப்ப 15 வருஷம் என்ன ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது? அப்ப இந்த படிப்பு என்ன படிப்பு? இதுல யாரு, இதுல என்ன சதவிகிதத்தை பாருங்க. இதுல 1-2 பேர் இருந்தா பரவாயில்ல, விட்டு தொலைலாம் அவனுடைய நிலை என்று. 99% இந்த நிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோமா இல்லையா? யதார்த்தம் இப்படித்தானே இருக்கின்றது. அப்ப இந்த படிப்புனால என்ன பிரயோஜனம்? சிந்திச்சு பார்க்கணுங்க. அடுத்தது பாருங்க, நீங்கள் சொல்லலாம் எல்லாருமா இப்படி இருக்காங்கன்னு. இந்த நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு போனா, அந்த கல்லூரி படிப்பை முடிச்சவன, அந்த +2 முடிச்சவன கல்லூரி படி சிலர் போறாங்க. என்னத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க? மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுப்பாங்க, பொறியியலை தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கும் போது என்ன செய்யறாங்க? பல லட்சங்களை கொடுத்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் அந்த லட்சம்? 40 லட்சம், 50 லட்சம், 1 கோடி எல்லாம் கல்வியில சேர்வதற்கு சர்வசாதாரணமா இருக்கு. அப்ப இவ்வளவு பணத்தை எப்படி கொட்டுறாங்கன்னா, அப்பொழுதே தெரிகிறது அவன் வாங்கக்கூடிய வரதட்சணைக்கான முதலீடு இது. அப்ப என்ன இது? இது மனித நியதியை மீறுதா இல்லையா? ஒரு டாக்டர்னா அவருக்கு இவ்வளவு வரதட்சணை, ஒரு பொறியியலாளனா இவ்வளவு வரதட்சணை, இதை கணக்கு பண்ணித்தான் அவங்க பெற்றோர்களை அவளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்ப எதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும்? ஏனென்றால் இன்று இது முதலீடு. அப்ப இந்த கல்வி என்னத்தை கொடுக்குது? இதை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, நன்கு படித்து மேல் மட்டத்தில் அமரக்கூடிய சமுதாயத்தில் மிக பொறுப்பு மிக்க பதவியில் அமரக்கூடியவங்கள நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு மாசமா அந்த பத்திரிகையை பார்த்தோம்னா, லஞ்ச ஊழலில் சிக்கிய திமிங்கலங்கள் எத்தனை. அப்ப என்ன ஒழுக்க நியதி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு? சமுதாயத்தை பற்றி என்ன அக்கறை கற்றுக் கொடுத்துச்சு? உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஒரு வழக்கு வருது, உச்ச நீதிமன்ற நீதிபதி எவ்வளவு பெரிய படிப்பு படித்தவரா இருக்கணும்? இந்த சமூகம் குறித்து அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கணும்? அப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். சமீபத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஒரு வழக்கு வருது, உச்ச நீதிமன்ற நீதிபதி எவ்வளவு பெரிய படிப்பு படித்தவரா இருக்கணும்? இந்த சமூகம் குறித்து அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கணும்? அப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்காம தனித்திருந்தால் அது சட்டப்படி குற்றம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? இப்ப ஒரு விபச்சாரத்துல ஒரு பெண்ணான ஒரு ரூம்ல தனியா இருக்காங்க, காவல்துறை போய் பிடிக்குது, விபச்சார தடுப்பு காவல்துறை போய் பிடிக்குது, பிடிச்சு கேட்கறாங்க நீ விபச்சாரம் செஞ்சேங்கிறாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, என்னத்தை நீங்க பிடிக்கிறது? எங்க நீதிபதியே சொல்லிட்டாரு தனிச்சிருந்தா இது சட்டப்படி சரின்னு, அப்ப எப்படி இது விபச்சாரம் ஆகும் சொன்னால் என்ன செய்ய முடியும்? அப்ப இந்த படிப்பு என்னத்தை கொடுத்துச்சு? சிந்திச்சு பாருங்க. அப்புறம் பாருங்க, ஓரினை சேர்க்கை இயற்கை மரபிற்கு முற்றிலும் மாற்றமானது. யாராவது ஒத்துக்குவோமாங்க இன்னைக்கு? அந்த நியாயமா சிந்திக்கக்கூடிய மக்கள், ஒழுக்க விதிகளை பேணக்கூடிய மக்களாகிய நாம்
இந்த ஒத்துக்குவோமா ஓரின சேர்க்கைய? ஒரு காலம் ஒத்துக்க மாட்டோம். இதை இன்றைக்கு சட்டமாக்க நினைக்கிறார்கள். அப்ப பாருங்க, கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த படிப்பு என்பது எண்ணத்தை இவர்களை ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள் ஆக்குனது. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த இடத்துல தான் இஸ்லாம் ஒரு கல்வியை முன்வைக்குது. இஸ்லாம் ஒரு கல்வியை முன்வைக்குதுங்க. என்ன கல்வி? ஒரு மனிதர் கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கா என்ற அந்த ஊரில் அவர் அறிவிக்கிறார், தன்னை அல்லாஹ் இறைவனின் தூதர் என்று தன்னை பிரகடனப்படுத்துகிறார். படுத்திவிட்டு அவர் சொல்கிறார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் அவர்கள் மீது நிலவட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 23 வருடங்கள் அந்த செய்தியை கொஞ்சம் கொஞ்சமாக பெறுகிறார்கள். தன்னுடைய உள்ளத்தில் அவர்கள் உள்ளத்தில் உதிக்கிறது, கனவில் வருகிறது. அந்த வானவர் அவர்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறார். ஜிப்ரீல் என்ற வானவர் செய்தியை கொண்டு வருகிறார் இறைவனிடமிருந்து. இப்படி பல வகையிலும் 23 வருடங்கள் இறைவனிடமிருந்து தனக்கு செய்தி வருகிறது என்று அந்த 23 வருடங்கள் தனக்கு கிடைத்த செய்தியை தொகுத்து ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்கிற அவருடைய இறுதி நாளில், அந்த கடைசி ஹஜ்ஜி, அவருடைய அந்த வாழ்நாளின் கடைசியில் அந்த ஹஜ்ஜின் போது மக்காவிலே கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட தன்னுடைய மாணவர்களை கூட்டி வைத்துக் கொண்டு, மக்களை வைத்துக் கொண்டு பிரகடனப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார்கள்? உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி சொல்கிறார்கள்? இன்றைய தினம் இந்த உலக மக்களுக்கு நான் 2 விஷயங்களை விட்டு செல்கின்றேன். ஒன்று, இறைவனிடமிருந்து நான் பெற்ற இந்த செய்தி வகை, அதுதான் திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் என்று இன்று நாம் வைத்திருக்கின்றோமே, இந்த குர்ஆன், இது இறைவனிடமிருந்து பெற்ற செய்தி. இது ஒன்றை உங்களிடத்தில் நான் விட்டு செல்கின்றேன். இன்னொன்று, நான் வாழ்ந்து காட்டிய என்னுடைய வழிமுறை. 2 முன்வைக்கிறாங்க. ஒன்று இந்த குர்ஆன், இன்னொன்று என்னுடைய வழிமுறை. உலக மக்களில் யாரெல்லாம் இந்த கல்வியை பெற்றுக் கொண்டீர்களோ அவர்கள் ஒரு காலமும் வழி தவற மாட்டீர்கள் டிக்ளேர் பண்றாங்க. சொல்லிட்டு அவங்க இந்த குர்ஆனை மட்டும் வச்சிருக்கலாம், குர்ஆன் என்ற இந்த கல்வியை மட்டும் அவங்க சொல்லி இருக்கலாம். இன்னொன்னு சேர்த்து சொல்றாங்க, என்ன? என்னுடைய வழிமுறை. நீங்க சிந்திச்சு பார்த்தா இப்படி சொல்வதற்கு ஒரு மனிதருக்கு துணிச்சல் வேணுங்க. எந்த அளவுக்குன்னா, சொல்வது போல செய்வதற்கு இது மிகப்பெரிய விஷயம். இப்ப பள்ளிக்கூடத்துல மாரல் சயின்ஸ் ஒன்னு வச்சிருப்பாங்க, மாரல் கிளாஸ் ஒன்னு வச்சிருப்பாங்க, நீதி போதனை. அதுக்கு ஒரு ஆசிரியர் வந்து பாடம் நடத்துவார், ஒழுக்க விதிகள் சொல்லிக் கொடுப்பார், அது நீதி போதனைன்னு சொல்லுவார். சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுல அவர் சரியா இருக்க மாட்டார். அவருடைய நடத்தையில ஒழுக்கம் இருக்காது, எல்லாரையும் சொல்ல சில இடத்துல. அப்ப நீதி போதனை பண்ணவரு அவருடைய நடைமுறையில் அங்க 1000 ஓட்டம் இருக்கும். அவர் துணிஞ்சு சொல்ல முடியுமா? கிளாஸ்ல நீதி போதனை நடத்திட்டு, ஏன்பா நான் அந்த போதனை நடத்தினேன், இதையும் எடுத்துக்கோ, என்னுடைய வழிமுறை எடுத்துக்கோ, துணிஞ்சு சொல்ல முடியுமா? உலகத்துல ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணிஞ்சு டிக்ளேர் பண்ணாங்க. காரணம், அவருடைய வாழ்க்கை அப்பழுக்கற்ற வாழ்க்கைங்க. ஒரு குறை சொல்ல முடியாது. உலகத்தில் சவால் விடுறாங்க, என் வாழ்க்கையை பாரு, இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒழுக்க விதி மீறலை நீ பார்த்தியா? வழிகாட்டுதல் எப்படி? அந்த துணிச்சல் அவங்கள்ட்ட இருந்துச்சு. காரணம், அற்புத மாமனிதர். 2 கல்வியை வச்சாங்க. வச்ச உடனே இதை படித்த அவருடைய மாணவர்கள் யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த முஸ்லிம்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அந்த மக்காத்தில் வசித்த முஸ்லிம்களின் வாழ்க்கை அப்படியே டோட்டலா மாறுதுங்க. எந்த அளவுக்கு இந்த கல்வி வருவதற்கு முன் அந்த மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அறியாமை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் தன்னுடைய திருமறையிலே, வழிகேட்டில் இருந்தார்கள். எப்படிப்பட்ட வழிகேடு? மதுவிலே மூழ்கி திளைத்த மக்கள், கோஷ்டி கோஷ்டியா பிரிந்து கொண்டு ரத்தங்களை ஓட்டிய மக்கள், எது மனிதாபிமானம் தெரியாது, பெண்களை போக பொருளாக நினைத்த மக்கள், உலகத்திலேயே வழிகேட்டில் திளைத்த மக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான், பகிரங்க வழிகேட்டில் இருந்தார்கள். இப்படிப்பட்ட மக்கள் இந்த கல்வி கிடைச்சவன எப்படி மாறினாங்க பாருங்க. எந்த அளவுக்குன்னா, உலகத்தில் சிறந்த நாகரிகத்தில் சிறந்தவர்கள் என்ற சர்டிபிகேட் கிடைச்சிச்சுங்க அவங்களுக்கு. ஆட்சி முறையில் சொன்னார்கள், இந்தியாவில் கூட முதல்
பிரதமர் ஜனாதிபதி முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொன்னார்கள், ஆட்சி செய்தால் அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி போல இருக்க வேண்டும். அப்படி நாட்டில் அந்த அபூபக்கர் சித்திக் அவர்களும் அந்த மற்ற சஹாபாக்களும் எப்படி இருந்துச்சு வாழ்க்கை, எப்படி மாறியது? காரணம் கல்வியின் தன்மை. அந்த அவர்கள் சொல்லும் போது அந்த குர்ஆன் எப்படி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறது. இன்னஹாதல் குர்ஆன், நிச்சயமாக இந்த குர்ஆன் யஹ்தி லில்லதி, ஒரு நேரான வழியை காட்டும். ஹிய அக்வமு, நேரானதற்குத்தான் இது வழிகாட்டும். தன்னை டிக்ளேர் பண்ணுது. எந்த பாட புத்தகமாவது இப்படி டிக்ளேர் பண்ணுமா? எத்தனை பாட புத்தகம் இருக்குங்க, எத்தனை வருஷம் படிக்கிறோம். எந்த பாட புத்தகமாவது தன்னை இப்படி டிக்ளேர் பண்ணுமா? பண்ணாது. குர்ஆன் மட்டும்தான் சொல்கிறது, இது உங்களுக்கு நேரான வழியை காட்டும். இப்படி வாழ்ந்த மக்கள் நாகரிகத்தின் உச்சத்திற்கு போனார்கள். இன்னைக்கு பார்க்கிறோங்க, நல்ல படித்தவர்கள், நல்ல உடை அணிந்திருக்கிறார்கள், டை கட்டியிருக்கார், பார்த்தவனே தெரியுது நல்ல படிப்பு படிச்சிருக்கார், நாகரிக மனிதர் என்று. ரோட்ல போறாரு, வாகனத்துல போறாரு, பார்த்தவனே தெரியுது கண்ணியமானவர், நாகரிகமானவர். போனவர் டக்குன்னு ஒரு ஓரமா வண்டியை நிறுத்துறார், நிறுத்தி இறங்குறார். ஓரமா போய் பப்ளிக்ல பல மக்கள், பெண்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு, ரோட்டு ஓரத்துல பப்ளிக்கா நின்று சிறுநீர் கழிக்கிற காட்சியை பார்க்கிறோம். சிறுநீர் கழிக்கிற காட்சியை பார்க்கிறோம். நல்ல உடை, நல்ல நாகரிகம். இது நாகரிகமா? இந்த படிப்பை, இந்த கல்வியை கற்ற மக்கள் எப்படி கழிவறையை பயன்படுத்த வேண்டும், எப்படி சுத்தப்படுத்த வேண்டும், இந்த மார்க்கம் சொல்லித் தருது. இன்னைக்கு நீங்க முஸ்லிம்களை பார்க்கலாம், பெரும்பாலான முஸ்லிம்கள் 99% பாதையில் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். நீ பார்த்திருக்கலாம். அப்ப எப்படி இந்த ஒழுக்கம் அவர்களுக்கு வந்தது? ஒரு சக மனிதரை சந்திக்கும் போது அழகாக சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். எப்படி இந்த கல்வி வந்துச்சு? குழுக்களாக பிரிந்து ரத்தங்களை ஓட்டிக் கொண்டிருந்த மக்கள், பகைமை பாராட்டிக் கொண்டிருந்த மக்கள் உள்ளங்கள் இணைக்கப்பட்டது. எப்படி? இந்த கல்வியினால் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட கல்வி இது? இன்னைக்கு நம்ம நிதர்சனத்தை பார்க்கிறோம். ஆட்சி முறை எப்படி இன்றைக்கு பார்க்கிறோம். நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் பெரும் படிப்பு படித்தவர்கள். எப்படி இருக்கு நாடு? இன்னைக்கு குடிமகனா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கடன் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம மேலாம் கடன் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படித்தான் இன்னைக்கு ஆட்சி முறை இருக்கு. ஆனா இஸ்லாத்துல பாருங்க, மதீனாவிலே ஒரு ஆட்சி முறை நடக்கிறது, இஸ்லாமிய ஆட்சி முறை. அப்ப ஒரு சாதாரண குடிமகன் இறந்து விடுகிறார், அவருடைய உடல் அடக்கம் பண்ணுவதற்காக வருகிறது. வரும்போது அந்த ஜனாதிபதி, அந்த முஸ்லிம் இருக்கக்கூடிய ஜனாதிபதி கேட்கிறார், இறந்து போன இந்த மனிதருக்கு கடன் ஏதாவது இருக்கா கேட்கிறாங்க. சொல்கிறார்கள், ஆமா இவ்வளவு கடன் இருக்கு. கடனுடன் இந்த மனிதர் புதைக்கப்படக்கூடாது, இவர் மேலுள்ள கடன் நீக்கப்பட வேண்டும், இதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். பாருங்க எப்படிப்பட்ட கல்வி, பாருங்க எப்படி சாத்தியம். காரணம் இந்த கல்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த இரண்டை விட்டு செல்கிறேன். ஒன்று இந்த திருக்குர்ஆன் என்ற கல்வி, இன்னொன்று என்னுடைய வழிமுறை. இப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? அப்படி என்றால் இப்படி உயர்ந்த கல்வின்னு சொல்றீங்களே, முஸ்லிம்கள் எல்லாம் சரியா இருக்காங்களா? இன்னைக்கு நாங்க பார்க்கிறோமே, முஸ்லிம்கள்லாம் இப்படி இல்லையே, ஏதோ 1-2 பேர் இருக்காங்க, அவங்களும் இப்படித்தானே இருக்காங்க. நியாயமான கேள்வி. எங்கே தவறு? எங்கே தவறு? ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி நல்ல கல்வி, கல்வி நல்ல கல்வி. எங்கே தவறு என்றால், கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களிடத்திலே ஒரு அடிப்படை விஷயம் இருக்கணும். என்ன விஷயம் என்றால், எந்த ஒரு மாணவரிடத்திலும் தேடல் இருக்கணுங்க, தேட்டம் இருக்கணும், கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய தவிப்பு இருக்கணும். இது இல்லாமல் கல்வி உங்களை வந்து சேராது. இந்த உலகத்திலேயே சிறந்த மாணவர்கள் யார்? இந்த உலகத்திலேயே வாழ்ந்து போன மனிதர்களில் சிறந்த மாணவர்கள் யார்? நபிமார்கள் தான், இறைவனின் தூதர்கள் தான் சிறந்த மாணவர்கள். எப்படி என்றால், அவர்கள் கற்ற கல்வி யாரிடம் இருந்து? தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸுல் ஹகீம், தீர்க்கமான அறிவுடையவனிடமிருந்து இந்த கல்வியை பெறுகிறார்கள், அல்லாஹ்விடமிருந்து. அவர்கள் தான் சிறந்த மாணவர்கள். அவர்களிடத்திலே தேடல் இருந்தது. என்ன தேடல்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக
40 வயசில் நியமிக்கப்படுகிறார்கள். அதற்கு முன்பு அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? அவள் வாழ்ந்த அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? நான் சொல்லியது போல அந்த மக்கள் அறியாமையில் வழிகேட்டில் இருந்த மக்கள் அந்த நிலையை பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன மக்கள் எல்லாவற்றையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள், இவர்களிடத்திலே ஒழுக்கம் இல்லை, நல்ல பண்பாடு இல்லை. இதை பார்த்து பார்த்து மனம் வெதும்புகிறார்கள். மனம் வெதும்பிதான் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பு ஹீரா என்ற குகைக்கு செல்கிறார்கள். ஏன் போனாங்க? நாம சிந்திச்சு பார்க்கணும். ஹீரா என்ற அந்த குகைக்கு பல மாதங்கள் சென்று தங்குகிறார்கள். பல மாதங்கள் தனக்கான உணவை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். சென்று அந்த குகையிலே தனிமையிலே இருக்கிறார்கள். என்ன காரணம்? சிந்திச்சு பார்த்தோமா? என்ன, இந்த குகையில குர்ஆன் இருந்துச்சாங்க, போய் எடுத்துக்கிட்டா வந்தாங்க? எதுவுமே கிடையாது. காரணம், இந்த கல்வியை கொடுப்பதற்கு முன்பு இறைவன் ஒரு தேடலை அவர்களுக்கு கொடுக்கின்றான். அந்த மக்களுக்கு நேர்வழியின் தேடல், அந்த சிந்தனை தேடல் அவங்கள்ட்ட இருந்ததால தான் ஹீரா குகையில் அமர்ந்து தனிமையில் சிந்திக்கிறார்கள். என்ன வழி இந்த மக்கள் நேர்வழி பெற, ஒழுக்கத்தின் சிகரமாக திகழ என்ன வழி? அந்த சிந்தனை, அந்த தேடல், தேட்டம், தவிப்பின் உச்சம். ஹீரா குகையிலே ஒரு நாள் வானவர் வருகிறார். ஜிப்ரீல் என்ற வானவர் வந்து சொல்கிறார், இக்ராவு, நபியை ஓதுவீராக. இதாங்க கல்வி. தேடலின் முடிவில் கிடைத்தது என்ன? இறைவனிடமிருந்து கல்வி. இக்ராவு பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. கல்வி வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த தேடல் இன்றைக்கு முஸ்லிம்கள் இடத்தில் இருக்கின்றதா? கல்வி இருக்கின்றது, குர்ஆன் இருக்கின்றது, என்ன தேடல்? குர்ஆன் இருக்குங்க, மனசாட்சியை கேட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு எதற்கோ செலவு பண்ணுகின்றோம், வீணானதற்கு செலவு பண்ணுகின்றோம். அரை மணி நேரம் குர்ஆனை திறந்து வைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய கல்வி செய்தி என்ன பார்த்தோமா? தேடல் இல்லை என்றால் கல்வி எப்படி வரும்? எப்படி இந்த கல்வியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? இறந்தவர்களுக்கு சம்பிரதாயமாக ஓதி கொண்டிருக்கின்றோம். என்ன கல்வி? தேடல் இல்லாமல் கல்வி கிடைக்குமா? தேட்டம் இல்லாமல் கல்வி கிடைக்குமா? எல்லா நபிமார்கள் இடத்திலும் இந்த தேட்டமும் தேடலும் இருந்தது. எந்த அளவுக்கு என்றால், மற்றொரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தோழர் என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை தேடுகிறார்கள். எப்படி? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். ஃபலம்மா ஜன்னா அலைஹில் லைல், இரவு அவரை மூடிக்கொண்ட போது ரஆ கௌகபா, நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க. இது கடவுளா இருக்குமோ? மறைந்தவுடன் இது என் கடவுள் இல்லை. சூரியனை பார்க்கிறார்கள், சந்திரனை பார்க்கிறார்கள், மறைந்து விடுகிறது, இது கடவுள் இல்லை. கடைசியில் தான் அவர்களுக்கு தெரிகிறது, இறைவன் என்பவன் அவன் எந்த பொருளும் போல இருக்க மாட்டான். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. கல்விக்கான அந்த கல்வி அவர்களுக்கு கிடைக்கிறது தேடலின் முடிவில். ஆக அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம்மிடத்திலே குர்ஆன் கல்வியின் தேடல் இருக்க வேண்டும், தேட்டம் இருக்க வேண்டும், தவிப்பு இருக்க வேண்டும். இந்த தேடமும் தேட்டலும் தான் நம்மை நேர்வழியில் கொண்டு போய் செலுத்தும். இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் புனித மாதம் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றான். என்ன காரணம்? இந்த மாதத்தில் தான் இந்த குர்ஆன் அருளப்பட ஆரம்பித்தது. இந்த குர்ஆன் கல்வி அருளப்பட ஆரம்பித்த இந்த மாதம், இந்த மாதத்திலே போனது போகட்டும், இனி இந்த தேடல் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது, கால் மணி நேரமாவது கேட்டால் சொல்கின்றோம், நேரமில்லை, பிசி, நோ டைம். கல்வியை கற்பதற்கு அரை மணி நேரம், கால் மணி நேரம் ஒதுக்குங்கள். நிச்சயமாக இந்த கல்வி உங்களை நேர்வழியில் செலுத்தும். இந்த கல்விதான் வெற்றியை பெற்றுத்தரும். இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான பாக்கியங்களை இந்த முஸ்லிம்களுக்கு பெற்றுத்தரும். இந்த கல்வி இல்லை என்றால், உலக கல்வி என்பது மாதத்தில் சில ஆயிரங்களை பெற்று தரலாம், சில லட்சங்களை பெற்று தரலாம். இந்த கல்வி ஒன்றுதான் உங்களை ஒழுக்கவாதியாக மாற்றும், உங்களை நாகரிகமானவனாக மாற்றும். எப்படி அந்த மக்கத்து மக்களை மாற்றியதோ, உயர்ந்த மக்களாக மாற்றியதோ, அதுபோல் இந்த கல்வி இந்த ரமலான் மாதம் நம்மளை உச்சத்தில் நிறுத்த வேண்டும். அதற்காக பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.